வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர் விடுமுறை மற்றும் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்பி வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நேற்று 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது. மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடை. மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக அழகர் கோவிலில் இன்று சித்திரை திருவிழா தொடங்குகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சன்யூசுடன். வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை பார்க்கலாம். மின்னல் செய்திகளை தொடர்ந்து வருவது பல்சுவை செய்திகள். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். கோடையில் சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் வேளாண் பயிராக கள்ளர் கத்தரிக்காய் சாகுபடி மாறியுள்ளது. காய்கறிகள் வருகின்ற 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற இருக்கும் நிலையில் கள்ளழகர் கோவிலில் இருந்து கருடன். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்த முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக பார்க்கலாம்.